தொடர்கிறது. வெல்கம் பேக் டு டெக்பெரி மொபைல். நடந்தது என்ன? சமீபத்தில் ஒரு செய்தி வெளிவந்தது. அது என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் சிறுவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு மரப்பெட்டிக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனால் அந்த மரப்பெட்டிக்குள்ளே போனவனால் வெளியே வர முடியாமல் இறந்து போயிடறான். பள்ளிக்கூடங்களும் வகுப்பறைகளும் இவ்வளவு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய விவாதம்லாம் கூட நடந்துச்சு. பட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அந்த சிறுவன் எதிர்பாராத விதமாக இறக்கவில்லை, கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்தது. சில நாட்களுக்கு முன் இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து துர்நாற்றம் வீச ஊர் மக்கள் திருமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். விரைந்து வந்த காவல்துறையினர் பள்ளிக்கூடத்திற்குள் சென்று துர்நாற்றம் வந்த மரப்பெட்டியை திறந்து பார்க்க அனைவருக்கும் அதிர்ச்சி. உள்ளே மிக மோசமான நிலையில் இருந்தது ஒரு சிறுவனின் சடலம். குழந்தைகளுக்கே உரிய குதூகலத்துடனும் குறும்புத்தனத்துடனும் இருக்கும் ஜெயசூர்யா பள்ளி விடுமுறை நாளான அன்று மகிழ்ச்சியுடன் விளையாடச் சென்றிருக்கிறான். நீண்ட நேரமாகியும் ஜெயசூர்யா வீடு திரும்பவில்லை. கூலி வேலை செய்து வரும் ஜெயசூர்யாவின் பெற்றோர் மாலையில்தான் வீடு வந்திருக்கிறார்கள். மாலை வெகு நேரமாகியும் ஜெயசூர்யா வீடு திரும்பவில்லை என்பதை அறிந்த பெற்றோர் பதறிப்போய் எல்லா இடமும் தேடியிருக்கிறார்கள். சின்ன பசங்க ஆற்றுக்கு குளத்துக்கு மீன் பிடிக்க போகிறாங்கன்ட்டு நினச்சி நாங்கள் வந்து எங்கிட்ட எல்லாம் ராய் பார்த்தோம். பையனை காணமே அப்படின்ற ஒரு ஆத்தத்தில் ஜோசியம் ஜாதகம் எல்லாம் பார்க்க போனோம். சரியான கன்ஃபார்ம் அது எங்கே இருக்கான்னு தெரியல. ஜன்னல் கதவும் கம்பியும் இல்லாத இந்த பாதுகாப்பற்ற வகுப்பறைக்குள் தான் சிறுவனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓடி விளையாடிய சிறுவன் தவறுதலாக இப்பெட்டிக்குள் விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகம்தான் முதலில் எழுந்தது. ஆனால் சிறுவனின் பிரேத பரிசோதனையில் அது தற்செயலாய் நடந்த மரணம் அல்ல, அது ஒரு கொலை என்று தெரிய வந்தது. பெட்டிக்குள்ள இறந்த நிலையில கண்ணு பிரிங்கி நாக்கெல்லாம் வெளியே தள்ளி இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி பெட்டிக்குள்ளே அனுப்பி வச்சுருந்தாங்க. உண்மையிலே அது கொலை செஞ்சு இது பண்ணி தாங்க வச்சுருக்காங்க. அழுது அழுது கண்ணீர் வற்றி போன கண்களுடனும் இறுகிய முகத்துடனும் சிறுவன் ஜெயசூர்யாவின் தாய் முத்துலட்சுமி சம்பவத்தன்று நடந்தவற்றை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். 2:30-3 மணி வரை வீட்டில் தான் விளாண்டு இருந்திருக்காங்க. 3 மணி பின்னாடி தான் 3 பேர் விளையாட போயிருக்காங்க. விளாண்டுட்டு வரும்போது 2 பையங்க வாங்கடா வீட்டுக்கு போவோம், அம்மா வந்து வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. நீ போட நான் வரலன்னு உட்காந்து வந்துருக்கேன். சரி இவங்க வந்துட்டாங்க, விளாண்டு வந்துட்டு வந்துட்டாங்க. நான் வேலைக்கு போய்ட்டு வந்து வீட்டில் வந்து கேட்குறேன் விளாட்றாங்கன்னு வீட்டில் கேட்டேன் விளாட்றேன் மையம் அப்படின்னு சொன்னாங்க. போய் ராய் பார்த்தாங்க. ஆனால் எங்கள் அத்தை சாப்பிட கூப்பிடுன்னு தான் பார்த்தாங்க, காணோம். மறுநாள் சாயந்தரம் 5 மணிக்கு அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வாடை வந்துச்சு. வாடை வந்து பார்த்தேன். அப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தெரிவித்து அப்புறம் எடுத்தேன். ஜெயசூர்யாவின் சடலத்தை கைப்பற்றிய காவல்துறை பிரேத பரிசோதனைக்கு பிறகு மேற்கொண்டு விசாரணையை துவக்கி இருக்கிறது. காவல்துறையினர் இந்த மரணம் குறித்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் பிரேத பரிசோதனை முடிவும் தெரிய வந்திருக்கிறது. விசாரணையின் முடிவில் ஜெயசூர்யாவை ஓரினச் சேர்க்கைக்கு உட்படுத்தி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. விசாரணையில் பண்ணி பார்க்க வச்ச போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் வந்து இது மாதிரி ஓரினச் சேர்க்கை, அதாவது செக்ஷுவல் அசால்ட் வித் மர்டர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபைண்டிங்ஸ் கிடைக்குது. விசாரணையின் முடிவில் கைதான குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பின்னணி நம்மை மிகவும் அதிர்ச்சிக்குள் ஆட்படுத்திவிட்டது. காரணம், அவர்கள் அனைவரும் பள்ளி படிப்பை தாண்டாத மாணவர்கள். எல்லாம் 11ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுங்க. கிளாஸ் ரூம் வயலன்ஸ், ஜுவனைல் கிரைம் இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்லுது. கல்வியை மட்டுமல்லாமல் பண்பாட்டையும் பழக்க வழக்கத்தையும் சொல்லித்தர வேண்டிய பள்ளிக்கூடத்தின் வகுப்பறையிலேயே இப்படி நடக்கலாமா அப்படின்னு நம்மலாம் கேள்வி எழுப்பினாலும் இதற்கு அந்த சிறுவர்களை மட்டும் குறை சொல்ல முடியாது. மதிப்பெண்கள் மட்டுமே போதும் அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய கல்வியின் போக்கு, கல்வி என்பது சம்பளத்தை பெற்றுத் தருவதற்கான ஒரு வழி என்று நம்பிவிட்ட பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள்னு இது ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக பார்க்க வேண்டியிருக்கு.
இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களையும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமென நீங்கள் கருதும் விஷயங்கள் குறித்தும் எங்களுக்கு தெரிவியுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் நடந்தது என்ன